நான் சொல்ல போற விஷயத்த கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்களேன். உங்க வீட்டு ஹால் ஓரத்துல ஒரு உடைஞ்சு போன சேர் ஒண்ணு இருக்கு. அந்த சேரை வச்சுக்கிட்டே அந்த ரூமை உங்களால சுத்தமா வச்சுக்க முடியுமா? முடியாது. ஸோ நம்ம இப்ப என்ன பண்ணுவோம்? அந்த உடைஞ்சு போன சேரை தூக்கி வெளியில போட்டுருவோம். அப்புறமா நம்ம வந்து ஈஸியா கிளீன் பண்ணிடலாம். அதே மாதிரிதாங்க நம்ம வாயில கடைசியா முளைக்கிற ஞான பல்லுமே. அது முழுமையா முளைச்சிடுச்சு நேரா இருக்குன்னா பிரச்சனை கிடையாது. பட் பல பேருக்கு என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, அது முழுமையா முளைக்க இடம் இல்லாதாங்க அது பாதி முளைச்சும் முளைக்காமலும் எலும்புக்குள்ள மாட்டிக்கிட்டு இருக்கும். சில சமயம் முளைச்சாலும் கிராஸா முளைக்கும். ஸோ அப்படி இருக்கிறதால அந்த இடத்த நம்மளால ப்ராப்பரா மெயின்டைன் பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி கண்டிஷன்ல அது இன்ஃபெக்ஷன் ஆகி பெயின் கொடுக்க வாய்ப்பு உண்டு. பக்கத்துல இருக்க ஸ்ட்ரக்சர்ஸையும் பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஸோ அது முன்கூட்டியே நம்ம பார்த்து அது எப்பவுமே எடுத்துறது நல்லது. ஸோ அதனால உங்க வாயில அந்த ஞானப்பல் நல்லா இருக்கா நல்லா இல்லையா, இப்ப பிரச்சனை இருக்கா இல்ல ஃபியூச்சர்ல ப்ராப்ளம் வரும் அப்படின்றத உங்களோட பல் மருத்துவர்கிட்ட போய் பாருங்க. அவங்க உங்களுக்கு உகந்த ட்ரீட்மெண்ட்டை கொடுப்பாங்க. உங்கள் வகை உலகெங்கும் உழவட்டும். உங்கள் நண்பன் டாக்டர் சுரேஷ்.